ஹோலி ஷீட் நண்பா, லிட்ரலி ஹோலி ஷீட் தான். ஸோ ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் ஸ்மாக் டவுன் வந்தார். அண்ட் இந்த காமெடி பீஸான பிளட் லைனை பார்த்தோம் போட்டு பொல வந்து பொந்திருக்காரு. ஸோ ரோமன் வந்திருக்காரு இன்றைக்கி வந்து ஸ்மாக் டவுனில். அண்ட் லிட்ரலி நம்ம வந்து ஒரு தரமான ஆக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ என்ன நடந்தது நம்ம வந்து லைனாக வந்து பார்க்கலாம். ஸோ முழுக்கம் பார்த்தோன்னா ஒரு ஹைப் வந்து இருக்கும். ரோமன் எப்போ தான் வருவார், ஏன்னா அவரோட செக்மெண்ட் பார்த்துல மெயின் இவெண்ட்டில் இருக்குன்னு. கடைசியில் நம்ம பேக் ஸ்டேஜில் பார்க்குறோம். இங்கே வந்து பிளட் லைன் 2.0 வந்து ரெடி ஆகிறாங்க ரிங்கில் வந்து வரதுக்கு. அண்ட் டாமாட்டோங்க சொல்கிறாரு சோலோ கிட்ட இன்னும் ரோமன் வந்து வரலன்னு. சோலோ சொல்கிறாரு அவன் கண்டிப்பாக வரும். அண்ட் தென் பார்த்தா நம்ம வந்து இவங்கள என்ட்ரன்ஸ் பண்ணுறது பார்க்குறோம். ரிங்குள்ளே வந்து வராங்க. அண்ட் சோலோ வந்து சொல்கிறாரு எக்னாலேஜ் மீ. அண்ட் எனக்கு தெரியும் ரோமன் நான் வந்து ட்ரைவல் சீஃப், ஆனால் நீ வந்து உன்னை ட்ரைவல் சீஃப்னு வந்து சொல்கிறேன்னா அதுக்குன்னு வந்து நீ என் கூட மோதணும். அதுக்கு நீ வந்து இந்த ஊலா ஃபலமாரை வந்து என் கிட்டே இருந்து நீ வந்து பிடுங்கணும். ஸோ வா வந்து எடுத்துன்னு போ. அண்ட் தென் நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸோட ரெசல்மேனியோட தீம் சாங் வந்து ஹிட் ஆகுது. அண்ட் லிட்டரலி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏந்து நின்று கையை தூக்கி பார்த்தீங்கன்னா வீதோன்ஸோட சைன் வந்து காமிச்சுன்னு இருக்காங்க. ஸோ ரோமன் என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் அந்த ரியாக்ஷன் பார்த்தா தரமாக இருந்தது ஃப்ரம் ஃபேன்ஸ். அது வந்து லிட்டரலி பேங்கராக இருந்தது. தென் பார்த்தா நம்ம வந்து பார்க்குறோம் சோலோ வந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. ஸோ டாமாட்டோங்க பார்த்தா போய் ரோமன் அட்டாக் பண்ண போகிறாரு. பட் ரோமன் பார்த்தா ஃபார்மோட இருக்காரு, ஓடி வராரு. அண்ட் டாமாட்டோங்க பார்த்தா அட்டாக் பண்ணுறாரு. தென் டாங்கா லூவா வராரு, டாங்கா லூவா அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் லிட்டரலி நான் எதிர்பார்க்கல அவர் பார்த்தா ஸ்டீல் ஸ்டெப்ஸை எடுத்து வேறு லெவலில் பார்த்தா சட்னி ஆக்குவார். ஐ மீன் ஸ்டீல் ஸ்டெப்ஸை வச்சு வந்து கொஞ்சம் கவனமாக தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. பட் ரோமன் பார்த்தா டெஸ்ட்ராய் பண்ணுவார், லிட்டரலி சட்னி ஆக்கிட்டுருவார். அந்த மாதிரி பார்த்தா ஸ்டீல் ஸ்டெப்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணுவார். அண்ட் அதை பார்த்து ஃபேன்ஸ் வந்து ரியலி ஹோலி ஷீட்னு வந்து சேன் பண்ணுவாங்க. ஸோ ரோமன் உள்ளே வராரு, ட்ரைவல் சீஃப் அண்ட் ஒரிஜினல் ட்ரைவல் சீஃபோட நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் வந்து பார்க்குறோம். ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரோமன் வந்து சேன் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டு பேர் பார்த்தா ப்ரால் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க ஒருத்தர். அண்ட் இங்கே வந்து ரோமன் வந்து சூப்பர்மேன் பஞ்சு கொடுக்குறாரு சோலோக்கு. தென் வந்து ஸ்பியர் கொடுக்கலான்னு இருப்பார், ரெடியாக இருப்பார். பட் அங்கே வந்து டாமாட்டோங்க இழுத்துருவார், ரிங்க வெளியே வந்து இழுத்துருவார். தென் ரோமனோட கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஊலா ஃபலா மாலையில் வந்து போகுது, அந்த காஞ்சி மருகாவோட அந்த மாலை. அதுதான் வந்து எல்லாமே, அதுதான் வந்து அந்த ட்ரைவல் சீஃபோட பொசிஷனோட இதுவே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஊலா ஃபலா மாலை பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்க்குறாரு, தன்னோட கையில் வந்து எடுக்கிறாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல் கிரேஸ் ஆகிறாங்க. இப்போ ரோமன் வந்து அதை போட போகிறாரு அண்ட் காட்ட போகிறாரு, நான் தாண்டா ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப்னு. எது விட்டு போனனோ அதை வந்து எடுக்க வந்திருக்குன்னு. பட் அங்கே பார்த்தா டாமாட்டோங்க அட்டாக் பண்ணிடுறாரு பின்னாடிலேருந்து. அண்ட் இங்கே பார்த்தா பயமாக அடி வாங்குறாரு ரோமன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ட்ரைவல் சீஃப் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து புதுசாக இருக்கலாம். பட் நான் சொன்ன மாரி இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ரோமன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது ரோமனாக வந்து பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் அடி வாங்குறது கூட வந்து பார்ப்பீங்கன்னு. ஸோ இங்கே வந்து டாமினேட் நமக்கு தெரியும். இங்கே வந்து பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ரோமன் மேலே. ரோமன் வந்து இப்போ தனியாக இருக்காரு. ஸோ டாங்காலுவா டாமாட்டோங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. பட் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து திரும்பி ரோமனை பார்த்தீங்கன்னா கம்பேக் பண்ணுறது வந்து பார்க்குறோம். அவர் வந்து டாச் பண்ணுறாரு. அண்ட் அகைன் சூப்பர் பஞ்ச் அண்ட் ஸ்பியர் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு டாங்கா லூவா வந்து ரிங்லேயே வந்து கொடுக்குறாரு சூப்பர் பஞ்ச் அண்ட் ஸ்பியர். டாமாட்டோங்க பார்த்தா கீழே இருப்பார். ஸோ ரிங்கை சுற்றி பார்த்தா ஓடி வந்து அவர் வந்து பேரிகேட்லேயே வந்து ஸ்பியர் கொடுப்பாரு. பேரிகேட்டை வந்து ஓடியுது. தென் கடைசியில் சேர் எடுக்கிறாரு அண்ட் போட்டு பொல வந்து பொழக்கிறாரு. வேறு லெவலில் பார்த்தா ஃபேன்ஸ் வந்து ஹோலி ஷீட்னு வந்து சேன் பண்ணுறாங்க. ரேம்பாட ஓடி போய் நிற்கிறாரு நம்மளோட சோலோ சிக்கோ. அண்ட் அவர் கற்றுன்னு இருக்காரு, இல்லை நீ ட்ரைவல் சீஃப் கிடையாது, நான் தான் வந்து ட்ரைவல் சீஃப். இங்கே பாரு இந்த மாலை என் கிட்ட தான், இங்கே பாரு இந்த மாலை வந்து என்கிட்ட தான் இருக்குது, நீ ட்ரைவல் சீஃப் கிடையாது, நீ வந்து உன்னை சீஃப்னு நினச்சின்னு இருக்காத, நான் தான் வந்து சீஃபு, என்கிட்ட மோது வா இங்கே வான்னு வந்து அவர் வந்து கத்துறாரு. அண்ட் ரோமன் வந்து ரிங்குள்ள நிற்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா வெறியோட நம்ம வந்து ஸ்மாக் டவுன் வந்து முடிகிறது வந்து பார்ப்போம். ஸோ ஒரு தரமான ஆக்ஷன் பார்த்தோம் ஃப்ரம் ரோமன் ரெயின்ஸ். ஆனால் ஏதோ வந்து மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருந்தது. ஐ மீன் ரோமனோட ஒரு வேர்டு கூட நம்ம வந்து இன்னும் கேட்கல. ரிட்டர்ன் பண்ணிலேருந்து பார்த்தா வந்து ஒரு வேர்டு கூட மைக்கில் வந்து பேசல. ஸோ அது மட்டும் வந்து எனக்கு மிஸ்ஸிங் ஆன மாதிரி வந்து இருந்தது. ஐ திங்க் அதை வந்து வரப்போ ஸ்மாக் டவுனுக்காக வந்து அவங்க சேஃபாக வந்து வச்சுருக்காங்க. பட் வந்தார் அண்ட் லைட்டாக ட்ரைவல் சீஃபோட இதை கூட தெரிஞ்சது. பட் பேபி ஃபேஸாக இருக்கிறதுனால அடி வாங்கினதும் நம்ம பார்த்தோம். புது விஷயம் பார்த்தோன்னா இதில் இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்லேருந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோன்றது நான் நோட் பண்ணி அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன கவனிச்சிங்க? அண்ட் எஸ் ரோமனோட ஆக்ஷன். ஆனால் இன்னும் அந்த வேர்டு நம்ம கேட்கல, எக்னாலேஜ் மீ அதெல்லாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்மாக் டவுனுக்காக. இது எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, ரோமன் வந்து இருக்காரு தன்னோட ஒரிஜினல் ட்ரைவல் சீஃபோட பொசிஷனுக்கு. எனக்கு இங்கே வந்து அவர் காட்ட வராரு, நான் தாண்டா ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப்னு. அந்த உலஃபாலா மாலை எடுக்கும்போது நமக்கு தெரியும் அவர் வந்து திரும்பி அந்த பொசிஷனுக்காக தான் வராரு. ஸோ மேபி மேட்ச் நடக்குதுன்னா இந்த உலஃபாலாவோட மேட்ச்க்காக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களோட ரியாக்ஷன் ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன கவனிச்சிங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.